புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு. திருநீலகண்ட தேசிகர் பார்வதி அம்மையார். இவங்க ராயவேலூர் அப்படின்ற ஊர்ல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ரொம்ப காலமாவே குழந்தை பேரு இல்லை. அதனால இவங்க திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மன் தாயையும் வணங்குறாங்க. கூடவே அங்க இருக்கிற முருகப்பெருமானையும் வணங்குறாங்க. இவங்களுடைய அருளால ஒரு குழந்தையும் பிறக்குது. 1750 இந்த குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு கந்தப்பர் அப்படின்னு பெயர் வச்சு மகிழ்றாங்க. கந்தப்பர் பாத்தீங்கன்னா சிறிய வயதிலேயே கல்வி, கேள்வி, ஞானம் இப்படின்னு சொல்லிட்டு ஞான குழந்தையாவே இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆசிரியர் ஒரு பாடத்தை சொல்லித்தரத்துக்கு முன்னாடியே அந்த பாடத்தை இவர் ஒப்புவிப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு ஞானியாவே, அதாவது ஒரு ஞானம் அடைஞ்ச ஒரு குழந்தையாவே இருந்திருக்காரு. குழந்தைகள்லாம் விளையாட போகும்போது இவர் விளையாட போக மாட்டாராம். இவர் தன்னையே தனிமைப்படுத்திப்பாராம். தன்னையே தனிமைப்படுத்தி பக்குவப்படுத்திப்பாராம். அது மட்டும் இல்லை, தியான பயிற்சியில் ஈடுபடுவாராம். எப்போ அந்த சிறிய வயதிலேயே இவர் தியான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதை பார்த்து அவருடைய தந்தையான திருநீலகண்ட தேசிகர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே மனமகிழ்ச்சி அடைகிறாரு. அதனாலேயே இவருக்கு சிறிய வயதிலேயே சிவதீட்சையும் கொடுக்குறாரு. அதாவது அவங்களுடைய குல வழக்கப்படி, வேளாள குல வழக்கப்படி சிறிய வயதிலேயே சிவதீட்சையும் கொடுத்துட்றாங்க. அது கூடவே தேசிகர் பட்டமும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கந்தப்பருடைய 7வது வயதில் நடக்குது. இந்த 7வது வயதுலேருந்து 16வது வயது வரைக்கும் கந்தப்பர் சிவபூஜையிலையும் தியானத்திலையுமே மூழ்கிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஞான குழந்தையாவே மாறிடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கா, கந்தப்பர் திருமண வயதா எட்டுறாரு. அதாவது 16 வயதுல கந்தப்பருக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்க. அதனால் பெண் தேடுற படலத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் திருநீலகண்ட தேசிகர், அதாவது கந்தப்பருடைய அப்பாவான திருநீலகண்ட தேசிகர் என்ன பண்ணுறாரு, பெண் தேடுற முயற்சியில் வெளியூர் கிளம்பிடுறாரு. ஆனால் கந்தப்பருக்கு திருமணத்தில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா இந்த சம்சார பந்தம் எனக்கு சுத்தமாக வேண்டாம், சம்சாரத்தை தாண்டிய அந்த நிலை தான் வேணும்னு சொல்லிட்டு எப்பயுமே தியானம் தவத்திலேயே மூழ்கிடுவார். அதனால் அந்த சமயத்தில் தன்னுடைய தாயார்கிட்ட போய் சொல்கிறாரு, அதாவது எனக்கு திருமணம் செய்ய விருப்பம் கிடையாது, நம்மளையெல்லாம் ஆட்கொண்ட இந்த சிவபெருமான் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு நான் அவரை வணங்கணும், அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கந்தப்பர் 16 வயதில் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கந்தப்பர் வீடு திரும்பவே இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி நாயன்மார்கள் எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போயிட்டு தேவார பாடல்களை பாடினாங்களோ அதே மாதிரி எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரரை வழிபட்டார் கந்தப்பர். தன்னுடைய சஞ்சலமான மனசையும் வஞ்சக புலன்களையும் எப்படியாவது கடக்கணும், இதுக்கு கண்டிப்பாக எனக்கு குரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு குருவுடைய தேடலும் அவருடைய மனதில் எப்பயுமே இருந்துட்டு இருந்தது. இப்படி இருக்க இவருடைய பயணத்தில் கடைசியாக தில்லை அடைகிறாரு. தில்லை வந்ததும் நடராஜ பெருமானை தரிசிக்கிறாரு. நடராஜ பெருமான் அருள் மட்டும் அவருக்கு அங்கே கிடைக்கல, குரு அருளும் கிடைச்சது. ஆமாம், மௌன குருகள் அங்கே வாழ்ந்துட்டு வராரு. இவர் மிகப்பெரிய மகான் அங்கே வாழ்ந்துட்டு வராரு. அந்த மௌன குருகளை இவர் பார்க்குறாரு. கண்டிப்பாக இவர்கிட்ட நம்ம சீடனாக சேரணும்னு சொல்லிட்டு தினமும் காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை குரு பார்வை படுற மாதிரி அவர் முன்னாடி போய் நின்று வராமா. மற்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஏசகம் எடுத்து உணவை உட்கொள்வாராம். இதுதான் தொடர்ந்து வேலையாகவே இருந்தார். கடைசியில் தில்லையிலே தங்கிடுறாரு. இப்படி காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா குரு முன்னாடி போய் நின்றுறாரு. ஆனால் குரு இவரை கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. இதை உணர்ந்த ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு இன்னும் பக்குவம் வரலையா, தகுதி வரலையான்னு சொல்லிட்டு தன்னையே இவர் சோதிச்சுக்கிறாரு. கடைசியாக அவர் போட்டிருந்த எல்லா உடைகளையும் கழட்டி எறிஞ்சிட்டு வெறும் கோவணத்தை மட்டும் கட்டுறாரு. அதாவது கௌபீனதாரியா மாறிடுறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் குளிர். அப்போ மழையும் பெய்யுது. ஒரு நாள் பயங்கரமான ஒரு மழை பெய்யும் போது அதே மாதிரி குருவை பார்க்க போய் நிற்கிறாரு. ஆனால் மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லை. அதாவது குளிரோ, இடியோ, மின்னலோ, பயமோ எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுவுமே அஞ்சலை. ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் தன்னுடைய குரு முன்னாடி போய் நிற்கிறாரு. இதை பார்த்த குரு அவரை கிட்ட அழைக்கிறாரு. குருக்கு, அதாவது மௌன குருக்களுக்கு வேற யாரோ அன்பளிப்பாக கொடுத்த போர்வையை எடுத்து அவருக்கு போத்தியும் விடுறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு தீட்சையும் கொடுக்குறாரு. அங்கேயே தியானத்திலையும் அமர வைக்கிறாரு. அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவான மௌன குருக்கள் கிட்ட எல்லா தவமுறைகளையும் கற்று தேர்றாரு. எப்பயுமே ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜருக்கு ஒப்பாவே தன்னுடைய குருவை பாவிப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு குரு பக்தியில ரொம்பவே சிறந்தவராக இருந்திருக்காரு. எப்பப்பெல்லாம் தன்னுடைய குரு மேல பக்தி அதிகமாக போகுதோ அந்த சமயத்துல பஞ்சரத்ன பாமாலையை தன்னை குருவை நோக்கி பாடுவாராம். ஸோ அந்த அளவுக்கு குரு பக்தியில மிக சிறந்தவராக இருந்திருக்காரு ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. கடைசியா எல்லா சித்துக்களையும் தவ முறைகளையும் மௌனகுரு சுவாமிகள் கிட்ட இருந்து கற்று தேர்ந்து மௌனகுரு சுவாமிகளை விட்டு ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா தில்லையிலேருந்து விடை பெறாரு. இப்படி தில்லையிலேருந்து கிளம்பி திருவாரூர் வராரு. திருவாரூரில்
தியாகராஜ சுவாமிகளை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் மடப்புரம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கூட சில காலம் தங்கி வாழ்றாரு. கடைசியா திருநாகைக்காரனும் பக்கத்துல சிக்கல் பெருநகருக்கு அடுத்து பொருள் வைத்த சேரி அப்படின்ற ஊர் இருக்கு. இங்க தவமுனியா வந்து உகந்தலிங்க தேசிகர் வாழ்ந்துட்டு வராரு. இவர்கிட்ட வேதாந்த உண்மைகள் எல்லாத்தையும் கற்று உணர்றாரு. கொஞ்ச காலம் அவர் கூடயே தங்கி வாழ்ந்துட்டும் வராரு. இப்படி வாழ்ந்துட்டு வந்த சமயத்துல ஞான தேசிகர் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனவிரக்தி அதிகமாக இருக்கு. இதனால அவருக்கு அமைதி வேண்டி தனியா ஒரு இடத்துல தியானம் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அதாவது நிர்விகல்ப சமாதி கை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஆவல்ல இருந்தாரு. அதனால ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த தேடிக்கிட்டு இருந்தாரு. திருவண்ணாமலைக்கு பக்கத்துல வேட்டவலம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த வேட்டவலத்துக்கு பக்கத்துல பாக்கத்து மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கான். அந்த மலையில இருக்கிற குகையில தனிமையில தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஐயா வந்து அந்த மலையில இருக்கிற குகையில தவம் பண்ணிட்டு இருக்கும் போது முத்துசாமி உடையார் அங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற முத்துசாமி உடையார் தினமும் ஐயாவுக்கு வந்து பால் கொடுக்கறது வழக்கமாக வச்சிருக்காரு. அதாவது ஒரு தவயோகி இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து ஒரு கடமையாக நினச்சி அதை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் முத்துசாமி உடையார் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீடு கட்டுற பணியை ஆரம்பிக்கிறாரு. அப்படி வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புதையல் வந்து முத்துசாமி உடையாருக்கு கிடைச்சிருது. அதுக்கப்புறம் முத்துசாமி உடையார் அங்கே மாடு மேய்க்கிறவரா இல்லை, மிகப்பெரிய செல்வந்தராகவே அந்த ஊரில் மாறிட்டார். இது எல்லாத்தையும் வந்து பார்த்த அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே பொறாமை கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தங்களும் அந்த மாதிரியான செல்வத்தை அடையணும்னு சொல்லிட்டு ஈசான்ய ஞானதேசிகர் ஐயா தவம் இருந்த இடத்துக்கு போயிட்டு ஈசான்ய ஐயா கிட்ட வந்து ரொம்பவே தொல்லை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தாங்க முடியாமல் ஈசான்ய ஞானதேசிகர் ஐயா என்ன பண்ணுறாரு, அந்த குகையை விட்டு திருவண்ணாமலை வந்துடுறாரு. திருவண்ணாமலையில் கோரக்கநாதர் குளக்கரையில் உட்காந்து திரும்பவும் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க ஐயாவுக்கு வந்து பாலை வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அண்ணாமலையாருடைய அருள் தான். ஸோ அங்கேயும் வந்து பால் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இன்னும் நிறைய பண்டங்களும் கொடுக்குறாங்க. இப்படி ஐயா வந்து அந்த கரையில் வந்து, அதாவது அந்த கோரக்கநாதர் குளக்கரையில் வந்து தவம் பண்ணிட்டு வராரு. இதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல செட்டியாரும் வந்து இப்படி ஒரு தவயோகி இருக்கிறதா கேள்விப்பட்டு ஐயாவுக்கு வந்து பணிவிட பண்ணுறாரு. இந்த அருணாச்சல செட்டியாருக்கு என்னன்னா கொஞ்ச காலமாகவே வந்து குழந்தை பேர் கிடையாது. ஒரு நாள் அருணாச்சல செட்டியார் வந்து ஐயா கிட்ட தன்னுடைய குறைய சொல்கிறாரு. அதை வந்து ஈசான்ய ஞானதேசிகர் ஐயா கிட்ட சொல்லும் போது ஈசான்ய ஞானதேசிகருடைய அருளால் அவங்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்குது. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரக்கநாதர் குளக்கரையிலேயே தவம் ஏற்றிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வேட்டவலத்தில் அந்த உடையார் இருக்கார்ல, அந்த முத்துசாமி உடையார் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே மனவேதனையில் இருக்கார். அதாவது ஐயாவை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த முத்துசாமி உடையாருடைய கனவுல அண்ணாமலையாருடைய அசரீரி வாக்கு ஒலிக்குது. எப்படின்னா, நான் அந்த மாதிரி ஈசான்ய திசையில் இருக்கேன், நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி வாக்கு ஒலிக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசான்ய ஞானதேசிகர் ஐயா இங்கே கோரக்கநாதர் குளக்கரையில் இருக்கார். அவருக்கும் வந்து ஒரு அசரீரி வாக்கு அண்ணாமலையார் மூலயமா வந்து ஒரு அசரீரி வாக்கு ஒலிக்குது. என்னன்னா, உங்களுடைய பக்தர்கள் எல்லாம் நான் வந்து ஈசான்ய திசைக்கு வர சொல்லிட்டேன், நீங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்கு ஒலிக்குது. அதுக்கப்புறம் ஈசான்ய ஞானதேசிகர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஈசானிய லிங்கம் வந்து அடைகிறாரு. ஈசானிய லிங்கம் வந்து அடைஞ்சு அங்கே வந்து அந்த ஈசானிய குளக்கரை இருக்குல்ல, அதுக்கு தென் திசையில் ஒரு ஆலமரத்து அடியில் தவம் ஏற்ற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துசாமி உடையார் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு. அங்கேருந்து கிளம்பி ஐயாவை பார்க்கவும் வராரு. அதுக்கப்புறம் ஐயா கடைசியாக இருக்கிற வரைக்கும் முத்துசாமி உடையார் என்னன்னா கடைசி வரைக்கும் அவர் கூட வந்து ஐயா கூட டிராவல் பண்ணிகிட்டே இருந்தார். அதாவது இவர் வந்து முதன்மையான சீடர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்ததா இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆச்சரியம் மட்டும் இல்லை, ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்கும். அதாவது புலிகள் கூட ஐயா வந்து விளையாடி இருக்காரு. அதாவது இந்த ஈசானிய மூலை இருக்குல்ல, இந்த ஈசானிய லிங்கம் இருக்கிற அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்பவே அனந்த வனப்பகுதியாக இருந்திருக்கு. அந்த வனப்பகுதியில் நிறைய புலிகள், கரடிகள், இந்த மாதிரிலாம் நிறைய வனவிலங்குகள்லாம் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த புலிகள் ஐயா கூட விளையாடி இருக்கு. அது மட்டும் இல்லை, ஐயா வந்து தவம் இருக்கும்போது இந்த புலிகள் காவல் காத்திருக்கு. இதை வந்து ஐயா வந்து அந்த புலிகள் கூட எப்படி விளையாடுவார்னா, அண்ணாமலையாரே, அண்ணாமலை அரசே, உண்ணாமலையம்மன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகளை வருடி கொடுப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு புலிகளுக்கும் ஈசான்ய ஞானதேசிகர் ஐயாவுக்கும் ரொம்பவே நெருக்கம் அதிகமாக இருந்திருக்கு. இப்படி புலிகளே காவல் காக்க ஒரு மகான் தவம் இருக்காருன்னு சொன்னால் யாருக்கு தான் பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்காது. இதனால் எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈசான்ய ஞானதேசிகர் ஐயாவை பார்க்கவே படையெடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் கூட்டம் ஐயாவை நோக்கி வந்தது. ஐயா நிறையா வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை போதிச்சார்.
அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புலிகள் வந்து மக்கள் வரும்போது அங்கே நிற்கும்போது மக்கள் பயந்தாங்களாம். ஸோ அதனாலேயே வந்து அந்த புலிகள் கிட்ட அண்ணாமலை அரசே, அண்ணாமலையாரே கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த புலிகளும் போயிட்டு மறைஞ்சிருமா காட்டில். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பக்தர்கள்லாம் போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த புலிகள் வருமா. ஸோ அந்த அளவுக்கு அந்த புலிகள் கூட ஐயா வந்து மிக நெருக்கமாக இருந்திருக்காரு. புலிகள் எப்பவுமே அவர் கூட வந்து ஒரு பாதுகாவலனாக இருந்திருக்கு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மன் தாயும் தான் சொல்லிட்டு ஈசன்யா ஐயா வந்து உணர்த்தி சொல்லியிருக்காரு. இப்படி ஐயாவுடைய புகழ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. ஐயாவுடைய பேர் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. அந்த சமயம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம். அந்த இடத்துல திருவண்ணாமலை அந்த ஜோனை வந்து ஐடந்துரை அப்படின்ற ஒரு கலெக்டர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இந்த ஐடந்துரைக்கு ரொம்ப நாளாகவே வந்து காசு நோய் இருந்திருக்கு. அந்த காசு நோய் வந்து எப்பயுமே வந்து சரியாகலையாம். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் சரியாகலை. இப்படி ஒரு மகான் இருக்கிறத கேள்விப்படுறாரு. ஸோ ஐயா வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆவலில் ஐடந்துரை வராரு. வந்து ஈசான்யா ஐயாவை தரிசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐடந்துரைக்கு இருந்த காசு நோயே வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மகிழ்ச்சி அடைஞ்ச ஐடந்துரை என்ன பண்ணுறாரு, தாங்கிட்ட நிறைய நிலங்கள் இருக்குது, நிலப்புலங்கள் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் தானமாக வந்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் ஐயா வந்து, அதாவது ஈசான்ய ஞானதேசிகர் ஐயா வந்து சிரிச்சுக்கிட்டே பின்னாடி ஒரு குடும்பஸ்தன் உட்காந்துருக்காரு 2 குழந்தையோட, அவருக்கு எல்லாத்தையும் எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஐடந்துரை அவர்களும் வந்து அண்ணாமலையாருக்கு தானமாக நிறைய நிலங்களை வந்து எழுதி வச்சதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடந்துரைக்கும் ஈசான்ய ஞானதேசிகர் ஐயாவுக்கும் இருந்த நெருக்கம் அதிகமாகி ஐடந்துரை வந்து பார்த்தீங்கன்னா ஈசான்ய ஞானதேசிகர் ஐயாவை வந்து தாத்தானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர் திருவிழா வந்து கலெக்டர் தான் வந்து முதல்ல தொடங்கி வைப்பாராம். ஸோ அதனால் வந்து ஐடந்துரை வெளியூர்லேருந்து ஒரு நாள் வந்து கிளம்பி வராரு. பெண்ணை ஆற்றை வந்து ரொம்பவே வந்து பெரும் வெள்ளம் ஓடி இருக்கு. அந்த பெரும் வெள்ளத்தில் ஐடந்துரை வந்து கரையை கடக்க நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம போயிட்டு தாத்தாவை பார்க்கணும், தேரை வந்து இழுக்கணும், தேரை பார்க்கணும், இப்படி ஒரு இதில் இருக்கார். ஆனால் அங்கே இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்பட்டாங்களாம், இந்த இவ்வளோ பெரிய வெள்ளத்தில் கடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐடந்துரை என்ன பண்ணுறாரு, கடைசியாக தாத்தாவை மனசில் நினச்சிக்கிட்டு தாத்தான்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல குதிரையோட குதிச்சிடுறாரு. இந்த விஷயம் ஈசான்ய ஞானதேசிகர் ஐயாவுடைய ஞானக்கண்ணில் தெரியுது. அதே சமயம் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வலது கையை நீட்டி கீழ்ப்புறமாக தாழ்த்துறாரு. இதெல்லாம் ஐயா முன்னாடி உட்காந்துட்டு இருந்த சீடர்களும் சரி, மக்களும் சரி பார்க்குறாங்க. குழப்பத்தில் வந்து யோசிக்கிறாங்க, ஐயா கிட்டே கேட்கலாமா வேணாமான்னு. இதை உணர்ந்து ஐயா என்ன பண்ணுறாரு, தன்னை நம்பி வந்து யாருன்னா ஆற்றுல வந்துட்டால் நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐடந்துரையும் அங்கே வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. ஐயா என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு, நன்றி ஐயா அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாரும் வந்து உணர்றாங்க, ஐயா வந்து இங்கே இருந்தபடியே ஐடந்துரையை வந்து வெள்ளத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்கன்னு. இந்த ஒரு செய்தியும் வந்து எல்லாருக்கும் பரவிடுது. ஐயாவுடைய புகழ் இன்னுமே அதிகமாகிடுது. இப்படி ஐயா வந்து தொடர்ந்து தன்னுடைய சேவைகளை பக்தர்களுக்காகவும் மக்களுக்காகவும் செஞ்சுக்கிட்டே வராரு. இதில் வந்து தேர்ச்சியடைந்த பக்தர்களுக்கு வந்து ஞானக்கட்டளை அப்படின்ற ஒரு நூலை ஐயாவே இயற்றி அதை வந்து பாடமாகவே நடத்திட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, வேதாந்தம் இன்னும் பல பாடங்களையும் வந்து எல்லா பக்தர்களுக்கும் போதிச்சிருக்காரு. நிறைய மக்களுக்கு துன்பத்திலேருந்து மீள்றதுக்கான வழிகளையும் ஞான போதனைகளையும் நிறையவே வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, சீடர்கள் கூட சேர்ந்து மக்கள் சேவையிலும் ஈடுபட்டிருக்காரு. இப்படி சீடர்கள் கூட மக்கள் பணியிலையும் ஈடுபட்டு வராரு. இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. ஐயாவுக்கு தன்னுடைய இறுதி காலகட்டம் முன்கூட்டியே தெரிய வருது. அதாவது ஐயா சமாதி அடைய போகிற நாள் ஐயாவுக்கு முன்கூட்டியே தெரிய வருது. அதை ஒரு ஓலையிலையும் எழுதுறாரு. துல்லியமாக எழுதி தன்னுடைய இருக்கை கடியில் வைக்கிறாரு. வச்சுட்டு அவருடைய எல்லா சீடர்களையும் அழைச்சி இந்த மாதிரி நடராஜ பெருமான் வந்து அறைக்கட்டுக்குள்ளே போகிறாரு, நானும் அவர் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த முத்துசாமி உடையார் இருக்கார்ல, அவர் அதிர்ச்சி அடைஞ்சு, இப்படி எங்களை விட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தம் அடைகிறாரு. உங்கள் குடும்பமே பழுத்துடுச்சு, எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஐயா வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து சமாதியும் அடைஞ்சிடுறாரு. ஐயா வந்து ஈசான்ய குளக்கரைக்கு பக்கத்தில் இருந்த வில்வ மரத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று அண்ணாமலையாரை பார்த்து வணங்குவாராம். ஸோ அந்த இடத்துலையே ஐயாவுக்கு வந்து ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க. நீங்களும் அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு ஈசான்ய ஞானதேசிகர் தாத்தாவுடைய அருள் அடைங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை இதோடு முடிக்கிறேன். வேறொரு தேடலில் திரும்ப பார்க்கலாம். பாய்.